வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், நிக்கல், காப்பர் மற்றும் சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரே வீடியோவில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3300 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம க்ரூட் ஆயில் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரிவை சந்தித்த க்ரூட் ஆயில் ஓரளவு கன்சால்டேட் ஆகி 3320 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3260 தொட்டு அதையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்ற முயற்சி எடுத்திருக்கு. இறுதியாக 3253 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங், ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட கம்மியாக க்ளோஸ் ஆனது. தொடர்ந்து க்ரூட் ஆயில் அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றத உறுதி செய்யுது. நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மறுபடியும் 3360 ரெசிஸ்டன்ஸை வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த சப்போர்ட் 3170. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 3170 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வரலாம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுடைய 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 185.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கடுமையாக 186 உடைக்க முயற்சி செஞ்ச நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 6 மணி வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் உடைக்க முடியாத காரணத்தினால மார்க்கெட் சரிவை சந்தித்து அடுத்த சப்போர்ட் எடுத்து 181.5 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலை. மார்க்கெட் போராடி மறுபடியும் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாக கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். 178 உடைச்சிட்டு கீழே வந்தால் மட்டுமே அது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டு கண்டிஷனில் ட்ரேட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 183க்கு மேலே போகிறப்ப நீங்கள் பை பண்ணலாம். அதனால் ஓரளவு 182 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி மேலே போக வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை 183 மேலே போகலை அப்படின்னா கொஞ்சம் கீழே 80 79 வர வச்சுட்டு வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் குறையும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்ப்பு. அடுத்ததாக காப்பர் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட் காப்பர் மார்க்கெட்டோடது. இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 356.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 356 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 356 பல முறை சப்போர்ட் எடுத்து அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சிருந்தது காப்பர் மார்க்கெட். நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங், ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்க்கு பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 352. ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான், 362 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா 366 வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுருந்தோம். இப்போ படிப்படியாக நம்ம ஸ்டாப் லாஸை குறைக்கிற நேரம் வந்தாச்சு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட் நிக்கல் மார்க்கெட்டோடது. இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 732 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 742 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக வச்சுன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த ரெசிஸ்டன்ஸை தொட்டோன்னா மறுபடியும் சரிவை சந்தித்து 728 வரைக்கும் கீழே அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகி 736 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தாலும் ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் ஓப்பனிங்கை விட அதிகம், முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன நிக்கலில் பண்ணலான்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 742 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபண்டு வச்சுருக்கவங்க 746 வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே ப்ரைஸ் போனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா முடிவு பண்ணிப்போம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 722. அடுத்தது நம்ம சில்வர் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சில்வரோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்
34,620 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு சில்வர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா சில்வர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 34,260 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஓரளவு பவுன்ஸ் பேக் அதுக்கப்புறம் கொடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான 34,800 தொட முயற்சி செஞ்சு அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வந்து 34,497 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ணது எல்லாமே மறுபடியும் சில்வர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுன்றதை உறுதி செய்யுது. ஒரே ஒரு மாற்றம் மட்டும் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஒன்று 35,200க்கு மாற்றிருக்கிறோம். 35,200 வரைக்கும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இப்படி தான் நம்ம படிப்படியாக ஸ்டாப் லாஸை ப்ரைஸுக்கு பக்கமாக கொண்டு வந்துட்டுருப்போம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 34,020. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.